வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் வரலாற்று தலைவன், இவனுக்கென தனி ரசிகர் பட்டாளம், மைதானம் நுழைந்தால் ஆர்ப்பரிக்கும் ரசிகர்கள், அவர்தான் MS தோனி. மகேந்திர சிங் தோனி பீகார் மாநிலத்தில் ராஞ்சி ஊரில் இப்போது ஜார்க்கண்டில் பிறந்தார். இவர் பான் சிங் மற்றும் தேவகி தேவி ஆகியோரின் 3 குழந்தைகளில் இளையவராவார். இவரது பெற்றோர் உத்தரகாண்டில் இருந்து ராஞ்சிக்கு குடிபெயர்ந்தனர். இவரின் தந்தை சார்க்கண்டில் உள்ள மெகன் காலனி நிறுவனத்தில் குழாய் செய்குனராக பணியாற்றுகின்றார். மகேந்திர சிங் தோனி MS தோனி என சுருக்கமாக அழைக்கப்படுகின்றார். 1981 ஜூலை மாதம் 7ஆம் தேதி பிறந்தார். இந்திய துடுப்பாட்ட அணியின் முன்னாள் சர்வதேச துடுப்பாட்ட வீரரும் முன்னாள் தலைவருமாவார். இவர் 2007 முதல் 2016ஆம் ஆண்டு வரை நிறைவு போட்டிகளுக்கும் 2008 தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரை தேர்வு போட்டிகளிலும் இந்திய அணியின் தலைவராக இருந்தார். இவரின் தலைமையில் 2007 ICC உலக 2020 போட்டி, 2007 8வது பொதுநலவாய போட்டி தொடர், 2010 மற்றும் 2016 ஆசிய கோப்பை, 2011 துடுப்பாட்ட உலகக்கோப்பை மற்றும் 2013 ICC வைகையாளர் வெற்றி கிண்ணம் ஆகிய கோப்பைகளை இந்திய அணி வென்றுள்ளது. இதற்கு முழு பங்களிப்பையும் MS தோனி வழங்கியுள்ளார். நடுவரிசை மட்டையாளராக இருக்கும் இவர் கணிசமான ஓட்டங்களை குவிப்பதிலும் வல்லவராக இருக்கின்றார். 6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் இவரின் அசாத்திய துடுப்பாட்டத்திற்கு சான்றாக காணப்படும். இவர் ஒருநாள் போட்டிகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்துள்ளார். அத்தோடு ஒருநாள் போட்டிகளை சிறந்த முறையில் முடித்து வைக்கக்கூடிய துடுப்பாட்ட வீரராகவும் MS தோனி கருதப்படுகின்றார். அத்தோடு சிறந்த இலக்கு காப்பாளராக திகழ்கின்ற MS தோனி இந்திய அணியை சிறப்புற வழிநடத்திய மிகச்சிறந்த அணித்தலைவர்களில் ஒருவராக காணப்படுகின்றார். 2004ஆம் ஆண்டில் வங்கதேசத்துக்கு எதிராக ஒரு நாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளிலும், அடுத்த ஆண்டு இலங்கை துடுப்பாட்ட அணிக்கு எதிராக தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் அறிமுகமானார். 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் பன்னாட்டு துடுப்பாட்ட அவையில் சிறந்த ஒரு நாள் வீரருக்கான விருதை பெற்றார். இவர் இந்த விருதை இருமுறை வென்ற முதல் வீரராக காணப்படுகின்றார். மேலும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, 2009ஆம் ஆண்டில் இந்திய குடிமக்களுக்கான 4வது மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது மற்றும் 2018ஆம் ஆண்டில் இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் 3வது மிக உயரிய விருதான பத்ம பூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை தோனி பெற்றிருக்கின்றார். 2009, 2010, 2013ஆம் ஆண்டுக்கான உலக 11 அணியின் தலைவராக இவர் தேர்வானார். மேலும் இந்த அணியில் 8 முறை இடம் பிடித்தார். அதில் 5 முறை தலைவராகவும் காணப்பட்டார். நவம்பர் 2011இல் இந்திய ராணுவம் தோனியை கௌரவித்து துணைநிலை கேர்னலாக பதவி உயர்வு வழங்கியது. இவர் கபில்தேவுக்கு பிறகு இந்த மரியாதையை பெறும் 2வது வீரர் ஆவார். 2012ஆம் ஆண்டில் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ ஊடகத்தின் அதிக வியாபாரமாக கூடிய தடகள வீரர்களின் வரிசையில் இவருக்கு 16வது இடம் கிடைத்துள்ளது. இந்தியன் சூப்பர் லீக்கின் சென்னையின் FC அணியின் உரிமையாளர்களில் ஒருவராவார். 2015ஆம் ஆண்டில் போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்களில் இவருக்கு 23வது இடம் கிடைத்திருக்கிறது. 31 மில்லியன் அமெரிக்க டாலர். MS தோனி திரைப்படம் இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி CSK அணி 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஒப்பந்தம் செய்தது. இதன் மூலம் IPL முதல் பருவ ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை இவர் பெற்றார். இவர் தலைமையின் கீழ் 2010, 2011, 2018, 2021 மற்றும் 2023 இந்தியன் பிரீமியர் லீக் பட்டங்களையும், 2010 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் சாம்பியன்ஸ் லீக் 20 பட்டங்களையும் வென்றதுடன் மற்றும் 2008, 2012, 2013, 2015, 2019 பருவத்தில் 2ஆம் இடத்தையும் பிடித்தது. இதுபோன்ற பல தகவல்களை தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக இணைந்திருங்கள். நன்றி.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.